ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறத பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ப்ளவுஸ் லேஸ் அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படின்றதும், ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸும் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய மோட்டிவேஷனும் உங்கள் கூட நான் எப்படி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறேன், அதுவும் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதும், கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேருந்து எப்படி நம்ம சேவ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகிறது அப்படின்றத பற்றி நம்ம சின்னதாக ஒரு மோட்டிவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஸ்டிச்சிங் டிப்ஸும் உங்கள் கூட சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணுறோம். என்கிட்ட எப்பயுமே கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோவே போட்டுட்டு இருந்தேன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த சாரீ ஒரு நார்மலான பட்டு சாரீ தான். இது பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ஓரடிச்சிட்டோம். நிறைய பேருக்கு ஃபால்ஸ் எங்கேருந்து வச்சு தைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அவங்களுக்காக நான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, ஒரு நம்மளோட கை முழம் இருக்கு இல்லையா, நம்மளோட கை விரல்லேருந்து பூக்கெலாம் நம்ம அளப்போம்ல, அந்த அளவு நீங்கள் வச்சு தைச்சிங்கனாலும் ஓகே தான். இல்லை டேப் வச்சு அளந்து தான் தைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 45 சென்டிமீட்டர் இல்லைனா ஒரு 40 சென்டிமீட்டர் வச்சுக்கங்க. நம்மளோட பாதம் வருது இல்லையா, அந்த இடத்துல நம்மளுக்கு சுற்று வரும்ல, அந்த இடம் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு லைனிங் வந்துடணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு தேவையில்லை லைனிங்கு, ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு அந்த ஃபால்ஸ் தேவையில்லை. பட் நம்மளுக்கு அந்த பேக் சைடில் அந்த சுற்று வரும் இல்லையா, சாரீ கட்டும்போது அந்த இடம் வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஃபால்ஸோட ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ட்ரெஸ் சாரியில் கொலுசோ இல்லை நம்மளுக்கு வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் தூக்கிக்கிட்டு இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தையல் போட்டதுக்கப்புறமா அதுக்கு நேராக ஒரு குண்டூசி வச்சுட்டு பின் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு கோணலாக வரும், இல்லை சுருக்கமாக வரும்ன்றவங்க நீட்டுக்காகவே நீங்கள் ஒரு பக்கம் தைச்சிட்டு அடுத்த பக்கம் ஃபுல்லாகவே நீங்கள் குண்டூசியை பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலாம், கரெக்டாக வரும். இப்போ நான் தைச்ச இந்த சாரியில் பார்த்திங்கன்னா, எனக்கு நிச்சயமாக எந்த இடத்துலையும் சுருக்கம் வரலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போதும் குண்டூசி போட்டிருப்பேன், என் பண்ணும்போதும் நான் குண்டூசி போட்டு தான் தைச்சிருப்பேன். எங்கேவாவது எனக்கு இந்த சுருக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா, அந்த இடத்த டவுட்டாக இருந்ததுன்னா மட்டும் அந்த இடத்த என்ன பண்ணுவேன்னா, நான் குண்டூசியை பின் பண்ணிக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா, நல்ல ஃப்ளாட்டாக படிமானமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் சாரியோட ஃபால்ஸை ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ப்ளவுஸில் லேஸ் அட்டாச் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மெத்தடில் யாரெல்லாம் சாரிக்கு ஃபால்ஸ் வைப்பீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் இது ஸ்டிச்சிங் நிறைய தடவை நான் வீடியோ போட்டுட்டேன், இல்லை கட்டிங்கும் போட்டுட்டேன். ஸோ இதில் இந்த ப்ளவுஸ்க்கு நான் சிம்பிளாக ஒரு டிசைன் தான் பேக் நெக் வச்சுருந்தேன். இந்த பேக் நெக் வச்சு டிசைனில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஒரு மாதிரி வளைவாக வச்சுருப்பேன் இந்த டிசைனு. இவங்களுக்கு என்ன பண்ண சொன்னாங்கன்னா அப்படின்னா, எனக்கு பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி இருக்கணும், ஆனால் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க, ரொம்ப காஸ்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த டிசைன் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் இது ஏன் கேட்டிங்கன்னா, இந்த லேஸில் கல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருந்தது, அடுத்து மணி இருந்தது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீடில் ஃபாயில் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டர் கிட்ட வைக்கிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டேன், கல் எடுத்துட்டேன். அடுத்தது இது கொஞ்சம் ஒரு பக்கம் நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம கையால் தான் ஸ்டிச் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த லேஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மெத்தடு, இப்படி ஃபஸ்ட்டு லேஸ் இப்படி எடுத்துகிட்டு இப்படி மடிச்சிருங்க. மடித்ததுக்கப்புறமா அப்புறமேட்டா இப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்த லேஸில் வர அந்த பிசுறு இருக்கும் இல்லையா, அது பிரிஞ்சிக்கிட்டே வராது. ஸோ நிறைய பேர் பேக் சைடு ஃபஸ்ட்டே வச்சுருவாங்க, அதுக்கப்புறமா ஷோல்டர் அட்டாச் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம ஷோல்டர் அப்புறமேட்டா அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, 2 ஃபுட் மிதியில் வச்சு நான் அட்டாச் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அது எனக்கு தைக்கவே முடியல, பட் ட்ரை பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு மறுபடியும் 1 ஃபுட் அந்த ஒரு பக்கம் மிதி இருக்கு இல்லையா, அதை நான் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் ப்ளவுஸையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இதில் தைக்கும்போது பார்த்திங்கன்னா தையல் கரெக்டாக வந்தது எனக்கு. ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் பண்ணேன். அதே மாதிரி இந்த மாதிரி லேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேக் ரோப் வைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஃபஸ்ட்டே வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் தைக்கும்போது அடுத்து லேஸ் வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எதுலேயும் நம்மளுக்கு மறுபடியும் நீடில் குத்தி எடுக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் இது மாதிரி வச்சுருங்க. இதுக்கப்புறமா
அடுத்தது 2 பக்கமும் ஸ்லீவ் வரும் இல்லையா? அந்த ஸ்லீவுக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் வந்து இந்த லேஸே தான் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ 1 ஃபீட் போட்டிருக்கிறதுனால ஒரே டைம்லேயே இதை வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கையோட சுத்தளவை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து லேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருமா இல்லையான்றதையும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, எவ்வளோ அளவு வந்து நீங்கள் நீடில் வந்து எடுப்பீங்க, சாரி எவ்வளோ வந்து லேஸ் வந்து வாங்குவீங்க அட்டாச் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து 1.5 மீட்ரு வாங்கலாம். பட் நிறைய கடைகளில் 1.5 மீட்ரு கேட்டால் கொடுக்கவே மாட்டுறாங்க. ஸோ 2 மீட்ரு அதுமாரி தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான லேஸ்லாம் இருந்ததுன்னா நான் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து வைக்கிறதே இல்லை. கோல்டு கலரில் ஒரு 2-3 மாடல் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். இப்போ ஒரு காமனான கலரில் ஒரு 4-5 வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து எல்லா கஸ்டமரும் கேட்கவும் மாட்டாங்க. இது கொஞ்சம் விலை அதிகமான லேஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டரே வந்துட்டு 40 ருபீஸ். எங்கள் ஏரியாவிலாம் பார்த்திங்கன்னா 45 ருபீஸில் விற்கிது ஒரு கடைக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் டவுனுக்காக போய் கேட்டு வாங்கணும் அப்படின்னா 40 ருபீஸில் வாங்கிடலாம். இல்லை நம்ம வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற லைனிங் கடையில் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா 45 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இந்த வந்து நான் வந்து 45 ருபீஸுக்கு தான் 1 மீட்ரு வாங்கியிருந்தேன். இது ஒர்த்தபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்பதான் வந்துட்டு இதை வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்கலாமா இல்லையா, இல்லை கஸ்டமர்கிட்ட எவ்வளோ வந்து காஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றதும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க ஆரி ஒர்க் மாதிரி வேணாம், ஆனால் அதே மாதிரி டிசைனில் கேட்டிருந்தாங்க. இந்த மாடல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த லேஸ் வந்து நான் வாங்கி ஸ்டிச் பண்ணேன். சரி, நீங்கள் எப்படி வந்து நீங்கள் இதில் வந்து இது மாதிரி லேஸ்லாம் வாங்கி வைக்கிறோம், இல்லை ப்ளவுஸுக்கு லைனிங் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டைலரிங்லேருந்து எப்படி வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நானும் வந்து ஒரு சில விஷயங்களை எழுதி வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நான் எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ப்ளவுஸ் வாங்குகிறேன் அப்படின்னா அதில் கொடுக்குற ப்ளவுஸ்லேருந்து என்னோடய ஸ்டிச்சிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிவிட்டு இவ்வளோன்னு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற காசை வந்துட்டு நான் லைனிங்க்குன்னு ஒரு 5 மீட்டருக்கு தேவையான லைனிங்க்கான காசை வந்து சேவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஒவ்வொரு தடையும் லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் தைக்கும் போதும் 5 மீட்டருக்கு தேவையான காசை மட்டும் எடுத்து வச்சுருவேன். ஸோ நம்ம வந்து அடுத்த 5 மீட்ரு வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டு நம்ம வாங்கினதுக்கப்புறம் அடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த நியூ இயர்லேருந்து ஃபஸ்ட்டும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் எழுதிலாம் வைக்க மாட்டேன். இந்த வருஷத்துலேருந்து இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுலேயே வந்து லேஸ் வந்து பேக்கில் ரோப்பில் இருக்கு இல்லையா, அந்த டிசைனை வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது டபுள் கலராக இருந்தது இல்லையா சாரீ, அதனால இவங்களுக்கு ஒரு சிம்பிளான இந்த ஒரு டிசைனை நான் வந்து மேக் பண்ணியிருந்தேன். இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மணி வச்சதெல்லாம் யாரும் விரும்ப மாட்டுறாங்க. இது மாதிரி கிளாத்தில் வச்சு தான் வந்து விரும்புகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. இதோட ஃபினிஷிங் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். அதோட வீடியோவை நான் உங்களுக்கு ஷார்ட்டில் காமிக்கிறேன். தேங்க்யூ. இதோட ஃபினிஷிங் மாடல் இதான். இந்த லேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் வச்சு அட்டாச் பண்ணது பார்க்குமா, ஹெம்மிங் பண்ணுறோம்ல அதே மாதிரி நான் வந்து இந்த ஃபுல்லாக ஒன் சைடு வந்து ஹெம்மிங் பண்ணியிருந்தேன். இது வந்து இவங்களுக்கு ப்ளவுஸில் வச்சுருந்த ஹேங்கிங்கு. ஸோ சிம்பிளான ஹேங்கிங்காக டபுள் கலராக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் ஹேங்கிங் பண்ணியிருந்தேன். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்படின்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.